1. 1986ஆம் ஆண்டில் எலிடா அடாம்ஸின் மீண்டும் பிறப்பு வரலாறு. 2. எலிடா அடாம்ஸ் மனநோய்க்குள்ளாகி அதன் கூர்மையை அறிந்து கொள்ள முயற்சிக்கும் பெண். 3. 1986ஆம் ஆண்டு எலிடாவின் வாழ்க்கையில் முக்கியமான மாற்றங்களை ஏற்படுத்தியது. 4. மனநோயில் மேலாண்மையாகும் முடிவுகளுக்கு அதிகாரப்பூர்வமாக எதிர்கொள்ளும் முயற்சிகளை இவர் தொடங்கியது. 5. சுவாசிப்பதை நிறுத்தி முயற்சித்து மிகுந்த கஷ்டங்களையும் எதிர்கொள்ளும் வல்லாமையே அவரை மீண்டும் பிறந்து வாழ்வதற்கு தூண்டியது. 6. மனநோய் என்பது ஊட்டமில்லாத மரணமல்ல, அதை அறிந்து கொள்ள எலிடா அதிக முயற்சித்து வந்தார். 7. இன்று அவரின் வாழ்க்கை வரலாறு மனநோயில் ஆழ்ந்து வாழ்கின்றவர்களுக்கு ஒரு பெரும் ஊக்கமளிப்பு ஆகும்.